வீட்லையும் இதே மாதிரி ஜெபிக்கணும். வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் இல்லையா? இயேசு சொன்னார்ல, 1 மணி நேரமாக ஆகுது. அவர் கேட்டு 2025 வருஷம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆகுது. சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது இல்லை? ஏன்னா அந்த +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரேயர் நடத்தணும். அந்த பிள்ளைகிட்ட கேட்டா, ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமாம் ஃபாதர். எப்போ? ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போவோம். எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம். அப்படி, அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்பா என்ன செய்வார்? வேலைக்கு போகும்போது வீட்டில் இருக்க எல்லா படத்தையும் தொட்டு 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 முத்தினா ஜெபம் முடிஞ்சுது. அப்புறம் ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கும், அதை எடுத்து ஏசப்பா என்னைய காப்பாத்து, முடிஞ்சுது. அன்னைக்குள்ள ஜெபம் முடிஞ்சு இல்லை? இப்படி தொட்டு முத்துனா அதுக்கு பிறகு ஜெபமா? ஜெபமா? ஏன்னா ஒருத்தன் கல்யாணம் முடிச்சான்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் முடித்தான். கல்யாணம் முடிச்ச 3ஆவது நாள் இந்த பொம்பளை பிள்ளை ஓடியான்ட்டான். ஓடியாந்து தொந்தரவு தாங்க முடியல, கொசுக்கடி ஒரே தொந்தரவு. என்னம்மா செய்கிறான்? கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து அந்த பிள்ளைகிட்ட சாப்பிட்டியா அப்படிலாம் ஒன்றுமே கேட்கல. கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து தொட்டு தொட்டு முத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்களே யோசித்து பரவாயில்ல நிலவே. எப்பவும் என்ன செய்கிறா? தொட்டு தொட்டு முத்திக்கிட்டே இருக்கு. அவ சொல்கிறா, இந்த பயலுக்கு லூசு பிடிச்சிருக்கு. ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இப்போ நீங்கள் ஜெபிக்கலன்னு எனக்கு தெரியும். நீ ஜெபிக்காதனால தான் உன் வாழ்க்கை இப்படி கிடக்கு. நீ ஜெபிச்சனா உன் வாழ்க்கை இப்படி வந்துடும். யார் செய்யணும்? முதல்ல அம்மா செய்யணும். ஏன்னா அம்மா தானே கோயிலை நிரப்பியிருக்கிய. நீங்கள் அண்ணன்மாரெலாம் கொஞ்சம் தான், கொஞ்சம். நீங்கள் ஒரு 100 பேர் இருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன்மாரெலாம் 20 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் கோயிலுக்கெல்லாம் வர மாட்டோம். அது பொம்பளைங்க சமாச்சாரம், அது பொம்பளைங்க சமாச்சாரம். அது அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு, சரியா? அதனால் நீங்கள் வந்திருக்கிற அக்காமார், தாய்மார், தங்கச்சிமார்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்? 1 மணி நேரம். காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணா நீ தப்பிச்ச. சிலர் சொல்லுவாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். நேரம் தான் கிடைக்காத, நேரம் தான் கிடைக்காத. அப்போ காலையில் எந்திரிச்சிட்டா ஒரு நாய் பக்கத்தில் வராது, ஒரு பேய் பக்கத்தில் வராது. காலையில் எந்திரிச்சதும் நீ 5 மணிக்கு எந்திரிக்கியா, ஒரு 4:30 மணிக்கு எந்திரி. பூசை பார்க்கறது ஜெபமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு அம்மாட்ட ஜெபம் பண்ணுவியாம்மா? பூசைக்கெல்லாம் டெய்லி போகிறேன். ஜெபமா? ஜெபம் பண்ணுறியா? பூசை ஜெபமால அதெல்லாம் சரி, அதெல்லாம் திருச்சபையின் ஜெபம், அதெல்லாம் குடும்ப ஜெபம். நீ தனியாக உங்கள் அப்பாட்ட உட்காந்து பேசணும். உங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லி, உங்கள் அப்பாவை போற்றி புகழ்ந்து, உங்கள் அப்பாட்ட கேட்டு 1 மணி நேரம் நீ அவரோட, அவர் உங்கூட உங்கள் வீட்டில் டெய்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த ஜெபம். இங்கே வந்து ஜெபம் பண்ணுறீங்களா? எதுக்கு தெரியுமா? வீட்டில் போய் இதே மாதிரி ஜெபிக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே அல்லேலூயா அல்லேலூயா அக்கினியானவரே. பரவாயில்ல, ராகம் வராது, சரியா? நீ இங்கே எழுத்து அது அங்கே போகும், கவலைப்படாத. அவர் பார்த்துக்கிட்டார். அவர் பாடுவோம் பாடு ரைட்டுச்சியா. பாடணும், வீட்டிலே பாடணும், வீட்டிலே ஜெபிக்கணும். எவ்வளோ நேரம்? உன் வாழ்க்கை மாறி போகும். உன் வாழ்க்கை மாறிடும், கம்ப்ளீட்டாக மாறிடும். வாழ்க்கைனா உன் ஆன்மீக வாழ்க்கை இல்லை, உன் குடும்ப வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிப்போம், எல்லாம் மாறிப்போம். ஏன்னா தூய ஆவியானவர் உனக்கு ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பார், அவரே ஜெபிக்க வைப்பார். ரோமையர் 8:26, ரோமையர் 8:26. எப்பமெல்லாம் எனக்கு முடியாதுன்னு சொல்கிறனோ அப்போ தூய ஆவியானவர் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார், என்னோடு சேர்ந்து அவர் ஜெபிப்பார். அல்லேலூயா. நீ ஜெபிக்க தெரியலன்னு யோசிக்க வேண்டாம். போய் முழங்கால் போட்டு தூய ஆவியானவரே நான் வந்துட்டேன், என்னை ஜெபிக்க வைங்கன்னு சொல்லு, அவரே ஜெயிக்க வைப்பார். யார் ஜெபிக்க வைக்கிறாரோ அவரே ஜெயிக்கவும் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீ எங்கெல்லாம் தியானத்துக்கு போகிறீங்களோ, எங்கெல்லாம் கூட்டத்துக்கு போகிறீங்களோ, அது பயிற்சி. எதுக்கு? வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு. ஒரு பிள்ளைகளை வந்து ஒரு ஜெபிக்கிற அம்மாவை பார்க்கணும். நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறோம்னா அது காரணம் எங்கள் அம்மா.
இங்கே நிற்கிறேன். எங்கள் அம்மா காலையிலே எந்திரிச்சு ஜெபிப்பாங்க. சரியா? எங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க? சும்மா சொல்லுங்களேன், என் மூஞ்சியை பார்த்து சொல்லுங்க. எத்தனை பிள்ளைங்க? மூஞ்சியை பார்த்து சொல்லுங்க. எப்படி தாயி? எங்கள் வீட்டில் 10 பேர் மொத்தம், 10 பிள்ளைகள் எங்கள் வீட்டில். ஏதாவது லீவு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, 10 பேர் வீட்லேயும் 2-3 சரியா? ஒரு 40 டிக்கெட் வந்துடும். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி ஒரே ஜே பக்கத்து வீட்டில் ஒருத்தர் தூங்க முடியாது. 40 டிக்கெட் வந்தால் என்னத்துக்கு ஆகும்? ஒரே ஜேன்னு இருக்கும். மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சுன்னு வைங்க, எங்கள் அம்மா காணாமல் போயிடுவாங்க. பிள்ளைகள் ஒரு நாள் தான் வரும், ஜேன்னு இருக்கும், ஒரே அரட்டை பாட்டாக இருக்கும். 3 மணி தான் எங்கள் அம்மாவை காணாமல் போயிடுவாங்க. 3 மணிக்கு தனியாக ரூமில் போய் இரக்கத்தின் ஜெபமால இரக்கத்தின் 3-4 ஜெபிப்பாங்க அவங்க. பிள்ளைகளுக்கு தெரியும் எங்கள் அம்மா 3 மணி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்படி ஒரு அம்மா இருக்க போய் தான் நான் இன்னைக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களும், நான் வீட்டில் சமையல் பண்ணுறேன், வீட்டை கூட்டுறேன், பாத்திரம் துளக்கிறேன், கோலம் போடுறேன், ஜெபமும் பண்ணுவேன். எப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம், தூங்குறதுக்கு ஒரு நேரம், வேலை பார்க்க ஒரு நேரம் இருக்க மாதிரி ஜெபத்துக்கும் ஒரு நேரம் இருக்கும். அல்லேலூயா.